அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் இலக்கணத்தில் பார்ட் 4 சொல் இலக்கணத்தில் பெயர்ச்சொல் அதோட வகைகள் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொல் போட்டிருக்கோம். எழுத்து இலக்கணத்தில் எல்லாமே போட்டாச்சு. இல்லை சொல் இலக்கணத்தில் சொல் அதோட வகைகளில் பார்த்துட்டோம். இப்போ அதில் சொல்லோட வகைகளில் தான் நம்ம 6 வகைகள் இருக்குது. அதில் தான் பெயர்ச்சொல் நம்ம பார்க்க போகிறோம். அதை பெயர்ச்சொல்ல என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பெயர்ச்சொல் அப்படின்னு என்னது, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் தான் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். பெயர்ச்சொல்ல மொத்தம் எத்தனை வகை இருக்குது அப்படின்னா 6 வகை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 6 வகை இருக்குது. என்னென்ன பெயர்ச்சொல் வகைகள்? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர்னு 6 வகை இருக்குது. இதில் பொருட்பெயர் அப்படின்னா என்னென்னா, பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அது உயிருள்ள பொருள்களையும் உயிரற்ற பொருள்களையும் குறிக்கக்கூடியது. இதில் எடுத்துக்காட்டு பார்த்தா அப்படின்னா மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலிலாம் எடுத்துக்காட்டு சொல்லலாம். அதாவது ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பெயர். இது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். அடுத்து இடப்பெயர் அப்படின்னா என்னது, ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறது தான் இடப்பெயர். எடுத்துக்காட்டு என்னது, ஒரு இடம் அப்படின்னா சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு இடத்த சொல்லலாம். காலப்பெயர் அப்படின்னா ஒரு காலத்தை குறிக்கக்கூடியது. அதாவது நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு, இந்த மாதிரி காலத்தை குறிக்கும் பெயர் தான் காலப்பெயர். அடுத்து சினைப்பெயர். சினைப்பெயர் அப்படின்னு என்னது, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் தான் சினைப்பெயர். அதாவது கண், கை, இலை, கிளை இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அது சினை அப்படின்னா என்னது, உறுப்பு. அடுத்து பண்பு பெயர் அப்படின்னா பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். அதாவது பொருளோட பண்புனா வட்டமாக இருக்குது, அதோட வடிவங்கள் எப்படி இருக்குது, அதோட அளவு எப்படி இருக்குது, அப்போ நன்மை, செம்மை இந்த மாதிரி சொல்லலாம். குணங்கள், அளவு, வடிவம் இதெல்லாம் குறிக்கக்கூடியதான் பண்பு பெயர். அந்த பண்பு பெயர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, பண்பு குணப்பெயர், அதாவது நிறம், சுவை, அளவு, வடிவம் இந்த அடிப்படையில் தோன்றக்கூடியது. நிறம் அப்படின்னா நிறத்தின் அடிப்படையிலும் தோன்றும். வெண்மை, பசுமை, நீலம், மஞ்சள். சுவைலாம் இனிப்பு, புளிப்பு, காரம்லாம். அளவு நீளம், அகலம் 1/2 கிலோமீட்டர். வடிவம்னா வட்டம், சதுரம், கூம்பு இந்த மாதிரி வகையில் வரக்கூடியதான் பண்பு பெயர். அடுத்து பண்பு பெயர் விகுதிகள். பண்பு பெயரில் விகுதிகள் எப்படி அமையும் அப்படின்னா, பண்பு பெயர் விகுதிகள் மை, ஐ, சி, பூ, உ, கு, ரி, ரு, அம், அர், அம், பம், து இந்த மாதிரி விகுதி அப்படின்னானது கடைசி ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடியது. இந்த மாதிரி சொற்கள் வரும். இது பண்பு பெயர் விகுதிகள். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா நன்றி அப்படின்னா எப்படி, நன்றி நல் கூட்டல் ரி, அந்த இறுதியில் வரக்கூடிய எழுத்து ரி. நன்றுனா நன் கூட்டல் ரு, நலம்னா நல் கூட்டலாம், நன்னர்னா நல் கூட்டலர். இது இங்கே வரக்கூடியது எல்லாத்துலேயும் பாருங்கள், பிரித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த இறுதி எழுத்துக்கள் பாருங்க, விகுதிகள் எந்த எழுத்தில் வந்திருக்கு. ஏற்கனவே எடுத்துக்காட்டிங்க கொடுத்துருக்கேன் என்னென்ன விகுதிகள் வரும் அப்படின்னா பண்பு பெயர் விகுதிகள். அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயர் அப்படின்னு என்னது, ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தான் தொழிற்பெயர்னு சொல்லுவோம். ஆடுதல், நடித்தல், பாடுதல், படித்தல் இந்த மாதிரி வரக்கூடியது. ஒரு செயல், தொழில் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது. ஒரு தொழில் என்ன தொழிலோ அந்த தொழிலை குறிக்கக்கூடிய பெயர் தான் தொழிற்பெயர். இதில் இறுதியில் விகுதி பார்த்தோம்னா அல் அப்படின்னு முடியக்கூடியது. தொழிற்பெயரில் அல்ல முடியும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.